அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணோபா கடந்து நான் உங்க ராஜுங்க. ஓகே, பொருள் கூறுக அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு 15 வார்த்தைகள் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னென்ன பொருள் தரும் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். கொங்கு அப்படின்னா என்ன அப்படின்னா மகரந்தம். கொங்கு அப்படின்னா மகரந்தம் அப்படின்னு அர்த்தம். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம் அப்படின்ட்டு பொருள் தரும். அடுத்தது பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள் அப்படின்ட்டு அர்த்தம். பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள். விண்ணம் அப்படின்னா சேதம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல் அப்படிங்கிறது பொருள் தரும். உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல். அடுத்தது ஏணுவயல் அப்படின்னா பாதுகாத்தல் அப்படின்னு அர்த்தம். ஏணுவயல் அப்படின்னா பாதுகாத்தல். நம்பர் அப்படின்னா அடியார். நம்பர் அப்படின்னா அடியார். இதே கனகச்சுனை அப்படின்னா பொன்வண்ண நீர்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. கனகச்சுனை அப்படின்னா பொன்வண்ண நீர்நிலை. உய்மீன் அப்படின்னா ஈடேறுங்கள் அப்படின்னு அர்த்தம். உய்மீன் அப்படின்னா ஈடேறுங்கள். மா அப்படின்னா பெருசு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. இதே மா அப்படின்னா வண்டு அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்கு. மானா வண்டு. மாடு அப்படின்னா பக்கம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. சூடு அப்படின்னா சூடுனா சுடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல சூடு அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கே தெரியல, மறந்துட்டேன். நெல் அரிக்கட்டு. நெல் அரிக்கட்டு. பன்னெண்டாவது. மா மா மாடா இல்ல, நெல் அரிக்கட்டு தான். ஓகே, அடுத்து 12வது பாருங்க. சூடு அப்படின்னா சூடு சூடு போறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு இன்னொரு மீனிங் வந்து நெல் அரிக்கட்டு. நெல் அரிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தரளம் அப்படின்னா முத்து அப்படிங்கிற ஒரு பொருள் தரும். தரளம் அப்படின்னா முத்து. சுரிவலை அப்படின்னா சங்குன்னு அர்த்தம். தேரி அப்படிங்கிறதுக்கு தேன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. சரிங்களா? ஓகே, இந்த 15 வார்த்தைகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை மீட் பண்றேன். இத்துடன் கிருஷ்ணோபா அகாடமியிலிருந்து நான் உங்க ராஜு. தேங்க்யூ.